வெல்கம் வியூவர்ஸ். அது மார்ச் 15, 2024 ஜபல்பூர், மத்திய பிரதேஷ். டைம் அப்ப கரெக்டா காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும். காவியா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட இருந்து அவளுடைய ரிலேட்டிவ்க்கு இப்படி ஒரு வாய்ஸ் நோட் வருது. मुस्कान जल्दी जबलपुर पापड़ तुम उसको मुकुल ने मार दिया है। पापड़ तुम उसको मुकुल ने मार दिया है। मुकुल ने मार दिया है. அந்த வாய்ஸ் நோட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, முகுல் அப்பாவையும் தம்பியும் கொலை பண்ணிட்டான், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அதுல இருந்துச்சு. அப்படி காவியாவுடைய அந்த மெசேஜை கேட்டதுமே அந்த ரிலேட்டிவ்க்கு இதயம் படபடக்க ஆரம்பிக்குது. அந்த பதட்டத்தோடவே காவியாவுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. உடனடியா இந்த வாய்ஸ் நோட்டை பத்தி மத்த ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து இப்ப காவியாவுடைய வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் கத்தி கூச்சல் போட்டு கதவை தட்டுறாங்க. இந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே அங்க ஓடி வந்து அவங்களும் சேர்ந்து கதவை தட்டுறாங்க. அப்படி தட்டிட்டு இருக்கிறப்பவே அதுல இருந்து ஒரு நெய்பர் காலையிலேயே வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அலற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னுமே பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் கொஞ்ச நேரத்திலேயே அங்க வராங்க. அங்க வந்து பிளாட்டுக்குள்ள போய் பார்த்த போலீஸ் அதிர்ச்சியாகி போறாங்க. போலீஸ் மட்டும் இல்ல, இந்த நியூஸை கேள்விப்பட்ட மொத்த ஜபல்பூர் மக்களுமே அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க. இது ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. இப்ப காவியாவுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே முகுல் காவியாவை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் முகுல் மேல ஆல்ரெடி ஒரு ரேப் கேஸ் இருக்கு. சோ முகுல் கிட்ட இருந்து காவியாவை சீக்கிரமா காப்பாத்தணும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அவங்க யாருமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. காவியாவுக்கு என்ன ஆச்சு, இந்த முகுல் யாரு, அவன் காவியாவுடைய அப்பாவையும் தம்பியும் என்ன பண்ண அப்படிங்கிற இப்ப ரீசெண்டா மத்திய பிரதேசல நடந்த, ஆல்சோ நம்மளுடைய SDI நிறைய பேரு யூடியூபுடைய கமெண்ட்ஸ்லயும் இன்ஸ்டா போஸ்ட்லயும் என்ன டேக் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வந்த போலீஸ் காவியாவுடைய ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே வெளியே நிக்க வச்சுட்டு கதவை உடைச்சு உள்ள பிளாட்குள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஹால்ல, அப்புறம் அங்கிருந்த ஒவ்வொரு ரூமா செக் பண்றாங்க. அப்படி கிச்சனுக்குள்ள போய் பாக்குறப்ப கிச்சன்ல பாலித்தீன் கவரால மூடப்பட்ட ஒரு இறந்த உடல் கிடக்குது. அதை பார்த்த போலீஸ் அது காவியாவுடைய அப்பா ராஜ்குமாரோடைய உடல் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்பதான் போலீஸ்க்கு காவியா அனுப்பின வாய்ஸ் நோட் உண்மைதான் அப்படின்னு முழுசா நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சோ அது உண்மை அப்படிங்கிறப்ப இப்ப காவியாவுடைய 8 வயது தம்பி தனிஷ்குடைய உடல் எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ் வீடு முழுக்கவுமே தேடியுமே உடல் எங்கேயுமே கிடைக்கல. அதனால வீட்டுக்குள்ள இருந்த கப்போர்ட், பீரோ அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றப்ப தனிஷ்குடைய இறந்த உடல் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறத பாக்குறாங்க. அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த தனிஷ்குடைய உடல் அதுவுமே பாலித்தீனால கவர் பண்ணப்பட்டு அதுக்கு மேல பெட்ஷீட்டை வச்சு சுருட்டப்பட்டிருக்கு. அடுத்த நிமிடமே அந்த இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸை பார்த்ததுமே வெளியே நின்றுட்டு இருந்த ரிலேட்டிவ்ஸ் மற்றும் நெய்பர்ஸ் மத்தியில சலசலப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சலசலப்பு பிளாட்டுக்குள்ள இருந்து 2 இறந்த உடலை ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரதை பார்த்ததும் அழுகையா மாற ஆரம்பிக்குது. அந்த சோகத்துல இருக்கும் பொழுதே அவங்க எல்லாருக்குமே தோணுன இன்னொரு விஷயம், காவியாக்கு என்னாச்சு, இப்ப அவ எங்க இருக்கா, முகுல் அவளை என்ன பண்ணிருப்பான் அப்படிங்கறதுதான். சோ போலீஸ் அதை பத்தின
இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 இறந்த உடல்களையும் அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு கிரைம் சீனை செக்யூர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வீட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற சுவற்றுல, தரையில அப்படின்னு எந்த இடத்துலயுமே ரத்தக்கரை இல்ல. அப்ப கில்லர் எப்படி இந்த கொலையை பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் கரெக்டா அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. ரிப்போர்ட்ல காவியாவுடைய அப்பா ராஜ்குமாருடைய தலையில 10 இடத்துல காயங்களும், அவருடைய மண்டையோட சிதைந்த நிலைமையிலையும், மேலும் தனிஷ்குடைய தலையில 6 இடத்துல காயங்கள் இருந்திருக்கு. ஆல்சோ தனிஷ்குடைய ரிகர் மோர்டிஸை வச்சு பார்க்கும்போது தனிஷ்க் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா சில மணி நேரம் கழிச்சு தான் இறந்து போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இப்ப போலீஸுடைய விசாரணையில முதல்ல அங்கிருந்த சிசிடிவி காட்சிகள், நெய்பர்ஸ் அவங்கள பத்தி சொன்னது அண்ட் அட்டாப்சி ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸுடைய கண்ணு முன்னாடி தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. ஜபல்பூர்ல இருக்கிற ஒரு ரயில்வே கோட்டர்ஸ் தான் மில்லேனியம் காலனி. இங்க 52 வயதான ராஜ்குமார் தன்னுடைய 16 வயது பொண்ணான காவியா மற்றும் அவருடைய 8 வயது பையனான தனிஷ் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ராஜ்குமார் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. இவருடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. அதனால ராஜ்குமார் வேலைக்கும் போயிட்டு பசங்களையும் கவனிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. பிகாஸ் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் ஜபல்பூர்ல இருந்து 230 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிபேரியா அப்படிங்கிற ஒரு டவுன்ல இருக்காங்க. இப்படி யாரு பக்கத்துல இருக்கணுமோ அவங்க தூரமா இருந்ததும், யாரு தூரமா இருக்கணுமோ அவங்க பக்கத்துல இருந்ததும் தான் ராஜ்குமாரும் அவருடைய பையனும் உயிரை விட்டதுக்கு காரணம். பிகாஸ் அவருக்கு பக்கத்து வீட்டுல அவருக்கு யமனா வந்தவன் தான் 19 வயதான இந்த முகுல் சிங். முகுல் காவியா தங்கி இருக்கிற அதே காலனில தான் பேரண்ட்ஸோட வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் முகுல் காவியாவை பார்த்திருக்கான். பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சு போயிருக்கு. சோ காவியா ஸ்கூலுக்கு போகும் பொழுது, வீட்டுக்கு வரும் பொழுது அப்படின்னு அவளை வழிமறைச்சு டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் டீஸ் பண்றத காவியா தன்னுடைய வீட்டுல சொல்லி காவியாவுடைய அப்பா முகுலுடைய வீட்டுக்கு போய் வான் பண்ணிருக்காரு. ஆனா அப்படி வான் பண்ணியுமே முகுலுடைய பேரண்ட்ஸ் அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. சோ முகுல் டீஸ் பண்றத கண்டினியூ பண்ணிருக்கான். இதுல கோவமான காவியாவுடைய அப்பா செப்டம்பர் 2023 போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. கம்ப்ளைண்ட்டை அப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொன்னதாலையும் காவியாக்கு அப்ப 15 வயது தான் அப்படிங்கறதால முகுல் போக்சோ வழக்குல ஜெயிலுக்கு அனுப்பப்படுறான். சில மாதங்களுக்கு பிறகு, அதாவது இந்த கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பெயில வந்திருக்கான். அப்படி வந்த முகுலுடைய பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே பாடி பில்டிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா கிரைம் த்ரில்லர் படத்துல வர்ற வில்லனா மாற ஆரம்பிக்கிறான். ஜெயில இருந்து மத்த கைதிங்க கிட்ட இருந்து ஒரு கொலைய எப்படி மாட்டிக்காம பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வந்திருந்த முகுல் காவியாவுடைய அப்பாவை பழி வாங்க அவரை கொலை பண்ண பிளான் போட ஆரம்பிச்சிருக்கான். பிளான் படி மார்ச் 15 அன்னைக்கு டைம் இப்ப கரெக்டா அதிகாலை ஒரு 3 மணி இருக்கும். முகுல் சிங் அவனுடைய வீட்ல இருந்து மர்டர் வெப்பன், பாலித்தீன் கவர் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு பேக்ல வச்சுட்டு வந்தவன் கையில கிளவுஸ போட்டுட்டு மெதுவா காவியாவுடைய பிளாட்டுக்குள்ள நுழையிறான். அப்படி போனவன் யாருக்குமே தெரியாம உள்ள ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். டைம் இப்ப காலையில ஒரு 7:30 மணிக்கு மேல இருக்கும். காவியாவுடைய அப்பா எந்திரிச்சு சமையல் பண்றதுக்காக கிச்சனுக்குள்ள வராரு. இப்ப அவரு கிச்சனுக்குள்ள போறத நோட் பண்ண முகுல் கையில இருந்த அந்த மர்டர் வெப்பன் எடுக்கிறான். அப்படி அதை எடுத்துட்டு மெதுவா ரூம்குள்ள இருந்து வெளியே வரான். அப்படி வந்தவன் அந்த மர்டர் வெப்பனால சமையல் பண்ணிட்டு இருந்த ராஜ்குமார தலையிலேயே அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னு ராஜ்குமார் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு முறை 2 முறை இல்ல, தொடர்ந்து 10 முறை வெறி பிடிச்சவன் மாதிரி ராஜ்குமார தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிக்கிறப்ப கிச்சனுடைய சுவற்றுல, தரையில அப்படின்னு ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடிச்சதுல சுருண்டு கீழே விழுந்த ராஜ்குமார் சில நிமிடங்களையே அங்கேயே இறந்து போறாரு. அதுக்கப்புறமா தான் முகுல் இது எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்த காவியாவுடைய 8 வயது தம்பி தனிஷ்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இது இங்க நடந்துட்டு இருந்த அதே சமயத்துல தான் பிளாட்குள்ள இருந்து யாரோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலற மாதிரியான ஒரு சத்தமும் வெளியே கேட்டிருக்கு. ஆனா எப்பவுமே அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கும், இப்படி சத்தமும் கேட்கும் அப்படிங்கறதால முதல்ல அங்கிருந்த நெய்பர்ஸ் யாருமே அதை பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா வாட்ச்மேனால அப்படி இருக்க முடியாது இல்லையா? சோ சத்தம் கேட்ட உடனே இப்ப வாட்ச்மேன் பிளாட்டுடைய வாசல்ல போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி வாட்ச்மேன் போறத பார்த்த சில நெய்பர்ஸும் அவங்களும் கூட போறாங்க. அப்படி போய் எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி வெளியே நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இத உள்ள இருந்து கவனிச்ச முகுல் இப்ப பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறான். சோ உடனடியா அங்கிருந்து சீக்கிரமா தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சவன் தனிஷ்க அடிக்கிறத நிப்பாட்டிட்டு அவசரமா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த 8 வயது சின்ன பையனை பாலித்தீன் கவர் மற்றும் பெட்ஷீட்டால சுருட்டி அப்படியே உயிரோட ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சு அடைச்சிருக்கான். ஆனா உள்ள இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது தெரியாம வெளியே நின்ன வாட்ச்மேன் மற்றும் நெய்பர்ஸும் ரொம்ப நேரமா உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமுமே வரல அப்படிங்கிறதுனால அங்கிருந்து போயிடுறாங்க.
அப்படி அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா முகுல் இப்ப ரிலாக்ஸ் ஆகுறான். இப்ப கிச்சன்ல இறந்து கிடந்த ராஜ்குமாரோடைய உடலையுமே பாலித்தீன் கவரால கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிச்சன்ல அங்கங்க சிதறின ரத்தக்கரையை கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ் இப்ப கலெக்ட் பண்ண இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வச்சு மேபி இந்த கொலை இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறமா தான் காவியாவுடைய மொபைல் நம்பர்ல இருந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி முகுல் வந்து அப்பாவையும் தம்பியும் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் மெசேஜும் வந்திருக்கு. அந்த மெசேஜை பார்த்த ரிலேட்டிவ்ஸும் சரியா மதியம் 12 மணிக்கு மேலதான் அங்க வந்திருக்காங்க. சரி ஓகே, இப்ப காவியாக்கு என்னாச்சு? காவியாவுடைய அப்பா மற்றும் 8 வயசு தம்பி அப்படின்னு கூட பார்க்காம கொலை பண்ண முகுல் காவியாவை என்ன பண்ணா? காவியா இப்ப எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். இதே கேள்வியோட தான் போலீஸும் இந்த கேஸ மேலும் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முகுல் அதுக்கப்புறமா எங்க போனா அப்படின்னு அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற பல சிசிடிவியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் காவியாவுடைய ரிலேட்டிவ்ஸ் 12 மணிக்கு இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மதியம் 12:30 மணி அளவுல முகுல் அந்த காலனில இருந்து ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியே போறது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படி அவன் எங்க போறான் அப்படிங்கறத அடுத்தடுத்த சிசிடிவியை வச்சு ஃபாலோ பண்ண போலீஸ்க்கு அவங்க யோசிச்சு கூட பார்க்காத ட்விஸ்ட் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அப்படி முகுல் ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பின அடுத்த சில நிமிடங்கள்ல தன்னுடைய அப்பா மற்றும் தம்பியை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு மெசேஜ் அனுப்பின காவியா அதே காலனில இருந்து வெளியே நடந்து போறது தெரியுது. அப்படி போன காவியா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வீதியில நடந்து போய் அவளுக்காக அங்க நின்னுட்டு இருந்த ஒரு வண்டியில ஏறி போறா. எஸ், நீங்க எல்லாருமே இப்ப கஸ் பண்ணிருப்பீங்க. காவியா ஏறி போன அந்த வண்டி காவியாக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, காவியாவுடைய அப்பாவை மற்றும் 8 வயது தம்பிய ரொம்பவே கொடூரமா கொலை பண்ண அந்த முகுல் தான். இந்த சிசிடிவியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. காவியாவுடைய அப்பா முகுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் ஜெயிலுக்கு போனான் அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா? அப்படி காவியாவுடைய அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா காவியாவுடைய அப்பா முதல்ல தன்னுடைய பொண்ணை டீஸ் பண்றான் அப்படின்னு முகுலுடைய வீட்டுல போய் சொன்னதுக்கு அப்புறமாவும் முகுல் காவியா ஸ்கூலுக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் டீஸ் பண்றதை நிறுத்தல. ஆனா இங்கதான் அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்படி தன்னை டீஸ் பண்ணிட்டு இருந்தவன ஒரு கட்டத்துல காவியாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இது என்னடா கான்செப்ட், புது கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. என்ன கருமமோ. சோ காவியா மற்றும் முகுல் இவங்க 2 பேருமே அடிக்கடி வெளியே போய் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவங்க 2 பேருமே போபால் வரைக்குமே போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருமே போபால் போன அந்த விஷயம் எப்படியோ காவியாவுடைய அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு. சோ இதுல கடுப்பான காவியாவுடைய அப்பா போலீஸ்ல இவன் தன்னுடைய பொண்ணை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனாலதான் முகுலையும் போக்சோல கைது பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று தோணலாம், காவியாவுடைய அப்பா அவசரப்பட்டு கூடாது, பிகாஸ் காவியாவும் விருப்பப்பட்டு தானே முகுல் கூட போனா, சோ முகுல் மேல மட்டும் தப்பு இல்ல, அதனால அவரு முகுல் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அவர் எதனால இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னா முகுலுடைய கேரக்டர் சுத்தமா சரியில்லை அப்படின்னும் அவனுடைய போக்கு சுத்தமாவே சரியில்லை அப்படின்னு அந்த காலனியில் இருந்த நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ முகுலுடைய குடும்பமே அந்த காலனியை விட்டு போகணும், காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கிற காலனி அப்படிங்கறதால கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கவர்மெண்ட் அதுக்கு சரியான ஆக்ஷன் எடுக்கல. சோ காவியாவுடைய அப்பா ராஜ்குமார் அவங்க காலி பண்ணலனா என்ன, சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா காவியாவை அவருடைய பிரதர் வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்திருக்காரு. அப்படி போனா முகுலால காவியாவை பார்க்கவே முடியாது, பிளஸ் தன்னை ஜெயிலுக்கு அனுப்புனது அப்படின்னு இது எல்லாமே சேர்ந்துதான் முகுல் ராஜ்குமாரை கொலை பண்ண தூண்டி இருக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போலீஸ் இப்ப அதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருமே எங்க போயிருப்பாங்க அப்படின்னு அடுத்தடுத்த சிசிடிவி வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்கூட்டில போன 2 பேருமே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்கிங்ல ஸ்கூட்டியை பார்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து அவங்க எங்க போனாங்க அப்படிங்கறத சிசிடிவில செக் பண்ண முடியல. சோ போலீஸ் இப்ப அந்த 2 பேருடைய மொபைல் டவர் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்றப்ப 3 நாட்கள் கழிச்சு பூனேல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல முகுலுடைய மொபைல் நம்பர்ல இருந்து அமௌண்ட் டிரான்சாக்சன் ஆனது தெரிய வருது. சோ உடனடியா ஜபல்பூர் போலீஸ் பூனேல இருக்கிற எல்லா ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணி உடனே ஒரு போலீஸ் டீம் அங்க போறாங்க. பட் அங்க போய் பாக்குறப்ப அவங்க அங்க இல்ல. அதுக்கப்புறமா அவங்களுடைய டவர் லொகேஷன் பூனேல இருந்து விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம்ல இருந்து கோவா, கோவால இருந்து மும்பை அப்படின்னு கடைசியா கர்நாடகால காட்டியிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அவங்களுடைய லொகேஷனை போலீஸால ட்ரேஸ் பண்ண முடியல. சோ அவங்க எங்க போயிருந்தாலுமே அவங்கள பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு போலீஸ் 10,000 ரூபாய் ரிவார்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேஸ்ல காவியாவுடைய அப்பா மற்றும் 8 வயது தம்பி கொல்லப்பட்டது காவியாவுடைய விருப்பத்தோட தான் எல்லாமே நடந்திருக்கணும் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே கிடைச்ச
கிடைச்சிருக்கிற தகவல் இருந்து நமக்கு தெரிய வருது. இதுவே கேட்கறதுக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கிற சூழ்நிலையில முகுல் மட்டும்தான் இந்த கொலையை பண்ணானா, இல்ல காவியாவும் உடந்தையா இருந்தாளா, இல்ல இந்த கொலையவே காவியா தான் பண்ணாளா அப்படிங்கறது போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். எஸ், இந்த கேஸ்ல இனிமே இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப போலீஸ் 8 டீமை ஃபார்ம் பண்ணி இவங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை நான் இப்ப ஷூட் பண்ற வரைக்கும், அதாவது 27/4/2024 இப்ப வரைக்குமே இவங்க அரெஸ்ட் பண்ணப்படல. எது எப்படினாலுமே ஒரு அப்பாவா ராஜ்குமார் சரியா தான் இருந்திருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பொண்ணை சேவ் பண்றதுக்காக ஒரு அப்பாவா அவரால் என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே கரெக்டா தான் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு வந்த நிலைமையை பாருங்க. அதை விட அந்த 8 வயசு சின்ன பையன் அவன் என்ன தப்பு பண்ணான்? ஸோ டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.